ஒரு டிசீஸ்னால 41 மில்லியன் பீப்புள் இறக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதில் குறிப்பிட்டு 30லேருந்து 69 வயதுக்குரியவர்கள் தான் அதிகம் இறக்குறாங்கங்க. அதுலேயும் 70% வந்து டெத்துக்கு மேஜர் காஸ் இதுவாக தான் இருக்குது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஸ்ரீமதி, நேச்சுரோபதி அண்ட் யோகா கன்சல்டன்ட், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல், ஈரோடு. ஸோ நேச்சுரோபதியில் மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அதிகம் ட்ரீட் பண்ணுறோங்க. இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ். ஸோ இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸில் தாங்க வருது. ஸோ இது நம்ம வாழ்வியல் நோயின்னு சொல்கிறோம். இதுக்கு மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? 4 மெயின் ரீசன்ஸ் சொல்கிறோங்க. 4 மெயின் ரீசனில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? நம்ம அன்ஹெல்தியான டயட் பேட்டர்ன். செகண்ட் ஒன் ஃபிசிக்கலாக இன்ஆக்டிவாக இருக்கிறதுங்க. தேர்ட் நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன். ஃபோர்த் ஒன் நம்மளோட ஸ்ட்ரெஸ். இது 4ம் நம்ம பாடியில் மேஜராக இம்பேக்ட் பண்ணுதுங்க. அதனால் வர்றது தான் நம்மளோட இந்த வாழ்வியல் நோய். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கிறீங்களா? மெயின் நம்ம நேச்சுரோபதி அண்ட் யோகாவில் நம்ம இந்த 4ஐயும் இதோட காசஸை வச்சே ட்ரீட் பண்ணுறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஈட்டிங் பேட்டர்னில் லோக்கல் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுறோம், சீசனல் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுறோம், ஹோம்மேட் ஃபுட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இது 4ம் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறோங்க. ஸோ இதை நம்ம டயட்டில் ஆல்டர் பண்ணும்போதே மேஜரான டிசீசஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்னுங்க. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கும் போதே ஷெட்யூலிங், ஸ்லீப் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் ஷெட்யூல்னால் என்னென்னு யோசிக்கிறீங்களா? டெய்லியும் நம்ம ஒரே டைமில் தூங்கும் போது ஸ்லீப் நம்ம பாடிக்கு அடாப்ட் ஆகிடுங்க. ஸோ தட் நம்ம ஸ்லீப் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீப்போட டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது மெயின். ஸோ இதை நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிம் லைட்டில் தூங்குறதை நம்ம அதிகம் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணும் போதே நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் பெட்டர் ஆகிடுங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. தேர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம இப்போ நிறைய பேர் என்ன கான்செப்டில் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம 1 hour யோகா பண்ணுறோம், இல்லை 1 hour வாக்கிங் போனால் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நம்ம ஹோல் டேவை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதை நம்ம சைட்லேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்க. இதில் 3 சிம்பிள் திங்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட நம்ம வெண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் நம்மளோட ஹாபீஸ் எதுவாகட்டும், ஒரு சாங் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை கார்டனிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுங்க. தேர்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஷார்ட் ட்ரிப் இல்லை ஒரு சின்ன பிளேஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணி அந்த பிளேஸோட வைபை என்ஜாய் பண்ணுறதுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹெல்தி அண்ட் பாசிட்டிவ் லைஃப்க்கு ஒரு பேசிக் ரீசன். இதில் நம்ம ஃபாலோ பண்ணும் போதே என்ன ஆகுங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வித் தீஸ் 4 சிம்பிள் திங்ஸ். தேங்க்யூ.